உலகில் அதிக ஊதியம் பெறும் நாடுகளில் சுவிட்சர்லாந்து முன்னிலையில். ஆனால் உண்மை என்ன? வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுபிட்சம் டிவி. உலகிலேயே அதிக சம்பளம் கிடைக்கும் நாடு எது? சுவிட்சர்லாந்து. உண்மையிலேயே ஆண்டுக்கு $1,00,000 அதிகமாக சராசரி சம்பளம் கிடைக்கிறதா? சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் ஒரு பட்டியலில் 2025ஆம் ஆண்டில் உலகில் அதிக ஊதியம் வழங்கும் நாடாக சுவிட்சர்லாந்து முதலிடத்தில் இருப்பதாகவும், சராசரி ஆண்டு ஊதியம் $1,31,416 $1,08,622 என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதே பட்டியலில் லக்ஷம் பேர் $1,08,672 இரண்டாவது இடத்திலும், அமெரிக்கா $1,05,482 அடுத்த இடத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த எண்ணிக்கைகளை பார்க்கும் போது ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். OECD என்ன சொல்கிறது? பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பான OECD வெளியிட்டுள்ள அதிகாரபூர்வ தரவுகளை பார்க்கும்போது சமூக ஊடகங்களில் பரவும் இந்த டாலர் தொகைகளுக்கும் OECD கணக்குகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது. OECDயின் பென்ஷன் அட் ஏ கிளான்ஸ் 2025 தரவின்படி 2024ஆம் ஆண்டில் சந்தை நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தின் சராசரி ஆண்டு ஊதியம் $1,34,065 ஆகும். இதன் மூலம் OECD நாடுகளில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தில் இருந்தது. OECD நாடுகளின் சராசரி வெறும் $44,439 மட்டுமே. 2025இல் நிலை என்ன? இதற்கு பிறகு வெளியான OECDயின் டேக்ஸிங் வேக்ஸ் 2026 அறிக்கை 2025 வரையான தரவுகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த அறிக்கை ஊதியம், வருமான வரி, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் ஒரு தொழிலாளியின் கையில் இறுதியாக எவ்வளவு பணம் கிடைக்கிறது போன்ற விடயங்களை நாடுகளுக்கிடையே ஒப்பிடுகிறது. எனவே இணையத்தில் காணப்படும் $1,31,416 என்ற எண்ணிக்கையை ஒவ்வொரு சுவிட்சர்லாந்து தொழிலாளிக்கும் கிடைக்கும் சராசரி சம்பளம் என்று நேரடியாக புரிந்து கொள்வது தவறாகிவிடும். சராசரி சம்பளம் என்றால் எல்லோருக்கும் அதே சம்பளமா? இல்லை. OECD குறிப்பிடும் ஆவரேஜ் ஆனுவல் வேஜ் என்பது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த ஊதிய நிலையை ஒப்பிடுவதற்கான ஒரு சராசரி அளவீடு. அது மீடியன் சலரி அல்ல. அதே போன்று அது வரி, சமூக பாதுகாப்பு பங்களிப்புகள் போன்றவை கழிக்கப்பட்ட பின்னர் ஒருவரின் வங்கி கணக்கில் கிடைக்கும் நெட் சலரி அல்லது. சுவிட்சர்லாந்தில் சம்பளம் அதிகமாக இருப்பதை மட்டும் வைத்து வாழ்க்கை மிகவும் மலிவானது என்று கூறிவிட முடியாது. வீட்டு வாடகை, சுகாதார காப்பீடு, உணவு, போக்குவரத்து மற்றும் அன்றாட சேவைகளுக்கான செலவுகளும் அதிகமாக இருக்கலாம். இதனால் தான் நாடுகளின் உண்மையான வாங்கும் திறனை ஒப்பிடுவதற்கு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்ற முறையையும் OECD பயன்படுத்துகிறது. இது ஒவ்வொரு நாட்டிலும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை வேறுபாட்டை கருத்தில் கொள்கிறது. முடிவாக, சுவிட்சர்லாந்து உலகின் அதிக ஊதியம் வழங்கும் நாடுகளில் ஒன்று என்பது வலுவான தரவுகளால் ஆதரிக்கப்படும் தகவல். குறிப்பாக OECDயின் 2024 சந்தை நாணய மாற்று விகித கணக்கில் $1,03,465 சராசரி ஆண்டு ஊதியத்துடன் சுவிட்சர்லாந்து OECD நாடுகளில் முதலிடத்தில் இருந்தது. ஆனால் சமூக ஊடகங்களில் பரவும் $1,31,416, $1,08,672, $1,05,482 போன்ற எண்ணிக்கைகள் எந்த கணக்கீட்டு முறை மற்றும் எந்த அசல் தரவுத்தளத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை என்பதை உறுதிப்படுத்தாமல் அவற்றை OECD அதிகாரபூர்வ சம்பள பட்டியலாக வெளியிடுவது பொருத்தமல்ல. அதிக சம்பளம், அதே நேரத்தில் அதிக வாழ்க்கை செலவு. சுவிட்சர்லாந்தில் வாழும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சுவிட்சர்லாந்தின் அதிக சம்பளத்திற்கேற்ப வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறதா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். சுவிட்சர்லாந்து மற்றும் உலகின் முக்கிய செய்திகளை தமிழில் தொடர்ந்து அறிந்து கொள்ள சுபிட்சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.